Good morning students. நாம இன்னைக்கு Maths 8th class Maths பார்க்கலாம். அதில் Algebra chapterல factorization topic நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. Exercise 3.4. Exercise 3.4. அதில் first sum என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா factorize the following taking out the common factor. அதாவது factorize பண்ணுங்க, common factor வெளியில எடுத்து factorize பண்ணுங்க அப்படிங்கிறது தான் क्वेश्चन. இதுல first sum பார்க்கலாம். first sum என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 18xy minus 12yz. சரி, இதை எப்படி factorize பண்ணலாம், எப்படி common factor எடுக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்க, 18யும் 12யும் பாருங்க. 18 12 ரெண்டுமே ஏதாவது ஒரு நம்பரால தான் டிவைட் ஆகும். அப்போ 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், கொஞ்சம் பெரிய நம்பராக எடுத்தோம்னா 6ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ அப்படி பிரிச்சுக்கலாம். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 18 எப்படி எழுதலாம், 6 3s are 18. ஸோ இந்த x இன்ட்டு இந்த y மைனஸ் 12 எப்படி பிரிக்கலாம், 6 2s are 12 இன்ட்டு y இன்ட்டு z. ஓகே, அடுத்த ஸ்டெப்பு. இப்போ இதில் காமனான நம்பர் எடுக்கணும். எது காமன், எக்ஸ் 6ம் 6ம் காமன். அண்ட் தென் இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் ரெண்டுலேயுமே ஒய் இருக்குது. இங்கே தான் செட் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஒய் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு 6க்கு ஒரு 6ம் 2 ஒய்க்கும் ஒரு ஒய்யும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ள இந்த 6ம் ஒய்யை நம்ம எடுத்துட்டோம், அப்படி தானே. அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும், 3 இன்ட்டு எக்ஸு, 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இங்கேயுமே இந்த ரெண்டு 6க்கு ஒரு 6 எடுத்துட்டோம், ரெண்டு ஒய்க்கு ஒரு ஒய் எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 இன்ட்டு இசட். அப்போ அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 6y அப்படியே வச்சுக்கலாம். ப்ராக்கெட்டில் 3 இன்ட்டு எக்ஸ் 3x, இந்த ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இந்த மைனஸ் போட்டு 2 இன்ட்டு இசட் 2z. அவ்வளோதான். இதுதான் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது. அதாவது காமனாக இருக்கக்கூடிய நம்பரை நம்ம வெளியில் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிடுவோம், அவ்வளோதான். இப்போ இதில் ஃபஸ்ட் சம்மா, இதில் அடுத்து செகண்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். இதில் செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, 9x to the power 5 y to the power 3 plus 6x to the power 3 y to the power 2 minus 18x to the power 2 y. சரி, செகண்ட் சம் பாருங்க, 9x to the power y x to the power 5 y to the power 3 plus 6x to the power 3 y to the power 2 minus 18x to the power 2 y. இது மூணுமே எந்த நம்பரால் ஆகும் அப்படின்னா மூணுக்குமே ஒற்றுமை என்னது, 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. அப்போ இது எப்படி பிரிக்கலாம், 3 3s are 9. அப்போ 3 3s are 9 இன்ட்டு x to the power 5 இன்ட்டு y to the power 3 ப்ளஸ் இங்கே 6 எப்படி எழுதலாம், 3 2s are 6 இன்ட்டு x to the power 3 இன்ட்டு y to the power 2 மைனஸ் 18 எப்படி பிரிக்கலாம், 6 3s are 18. அப்படி தெரில அப்படின்னா நீங்கள் 18 இப்படி கூட பண்ணி பாருங்கள். 3ஆல் பண்ணோம்னா 6 3s are 18, மறுபடியும் 3ஆல் பண்ணால் 2 3s are 6, 2 3s are 6, 6 3s are 18. இப்படியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் பிரிச்சுக்கலாம். நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். ஓகேவா. இப்போ எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது, அடுத்த ஸ்டெப்பு 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அண்ட் தென் இங்கே எக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கிறேன் மிஸ்ஸு. அடுத்து பாருங்கள், இங்கே x to the power 5, இங்கே x to the power 3, இங்கே x to the power 2. இருக்கிறதுல கம்மி எது இருக்குன்னு அப்படின்னா x to the power 2 தான் சின்னது, அதை விட பெருசு. ஸோ நம்ம சின்னதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மூணுலேயுமே எக்ஸ் இருக்குது, நம்ம x to the power 2 எடுத்துக்கிறோம் வெளியில். அப்போ இங்கே என்ன இருக்கும், இன்னும் இங்கே 2 போயிடுச்சுன்னா இன்னும் 3 இருக்குன்னு தானே அர்த்தம். மொத்தம் 5x இருக்குது. 5xல் 2x எடுத்துட்டோம், 3xல் 2x எடுத்துட்டோம், 2xல் 2xே எடுத்துட்டோம். புரியுதா. காமனாக எக்ஸு, இப்போ இதுக்குள்ளேயே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துடுறோம்.
அடுத்து இங்கே ஒய் க்யூப், இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய். அப்போ இருக்கிறதுல எது சின்னது? ஒய் டு த பவர் 1 தான் சின்னது, இந்த பவர் தான் சின்னது. ஸோ ஒய்யை நம்ம வெளியில் எடுத்துடணும். அப்போ இங்கே என்ன எத்தனை ஒய் இருக்கும்? ஒய் டு த பவர் 2 இருக்கும், இங்கே ஒய் டு த பவர் 1 இருக்கும், இங்கே ஒய்யே இருக்காது. ஸோ இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்போ ப்ராக்கெட்டில் இந்த 3க்கு தான் நம்ம காமனாக ஒரு 3 வெளியில் எடுத்தோம். அப்போ இன்னும் இந்த 3 இருக்குது இல்லையா, அதை உள்ளே போட்டுக்கிறோம். இங்கே எக்ஸ் டு த பவர் 5க்கு இங்கே 2 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் டு த பவர் 3. இங்கே ஒய் டு த பவர் 3, இங்கே ஒரு ஒய் தான். ஸோ இங்கே ஒய் டு த பவர் 2. ஓகேவா? ப்ளஸ் அடுத்து இங்கே 3 தான் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இந்த 2 இருக்குது, இன்னும் 2. இங்கே எக்ஸ் க்யூபு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று போயிடுச்சுன்னா அப்போ இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் தான் இருக்கும். இந்த ஒய் ஸ்கொயர் தான், இங்கே ஒரு ஒய் போயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஒய் இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 நம்ம வெளியில் கொடுத்துட்டோம். இங்கே 3 2s are 6 எடுத்துக்கோங்க. இந்த மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் சொல்லிட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கோங்க. 3 2s are 6. இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் இங்கே கொடுத்துட்டோம். அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது? ஒய் தான் இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு புரியறதுக்காக தான் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மிஸ் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து தேர்ட் சம் பாருங்கள். அடுத்த கொஷின் வந்து தேர்ட் சம். இது ரொம்ப ஈஸி தான். எக்ஸ் இன்டோ பி மைனஸ் 2c ப்ளஸ் ஒய் இன்டோ பி மைனஸ் 2c. இது என்ன பண்ணலாம்? இதில் எது காமனாக இருக்குது பாருங்கள். காமனாக ஒரே மாதிரி இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ அதை காமனாக எடுத்துக்கிறோம். பி மைனஸ் 2c, இது ரெண்டுக்கு 1 எடுத்துக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை தனியாக எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் இந்த சம். இதோட முடியுது. அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள். ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். இந்த ரெண்டுலேயும் ஏ காமனாக இருக்குது, இந்த ரெண்டுலேயும் பி காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? ஏ வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வச்சுக்கலாம். அடுத்து பி வெளியில், இந்த 2 பிக்கு ஒரு பி வெளியில் எடுத்துகிட்டு உள்ள எக்ஸ் ப்ளஸ் ஒய் வச்சுக்கலாம். இப்போ 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்துக்கிறோம். உள்ள ஏ ப்ளஸ் பி எடுத்துக்கிறோம். இந்த ஏவையும் இந்த பியும் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். அடுத்த சம் 2x to the power 2 into 4x minus 1 minus 4x plus 1. இது எப்படி பிரிக்கலாம்னா இந்த 2x ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 4x minus 1ஐயும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே 4x minus 1னா இங்கேயும் 4x minus 1 வரணும். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. நம்ம இதை மைனஸாக மாற்றணும்னா ஒரு இது இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 1 வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. இங்கே 1 வச்சுக்கிட்டு ப்ராக்கெட்குள்ளே இந்த 4x. ஓகேவா? இப்போ மைனஸ் வெளியில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை இப்போ உள்ளே அப்படி பெருக்கலாம். இந்த 1ஓட 1 into 4x மைனஸ், இங்கேயும் உள்ள மைனஸ் வந்து இந்த 1 உள்ளே வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இந்த 1ஆல் 1 மல்டிப்ளை பண்ணும்போது 1 வந்துடும். புரியுதா? அடுத்த ஸ்டெப் என்னது? இதுவும் 4x minus 1, இதுவும் 4x minus 1. ஸோ ஒரு 4x minus 1 எடுத்துடுறோம். உள்ள 2x ஸ்கொயர் மைனஸ் 1 கொண்டு வந்துடுறோம். இன்னொரு ஃபேக்டர். புரிஞ்சுதா? ஃபிஃப்த் சம் இதே மாதிரி தான். அடுத்து சிக்ஸ்த்து சம்மும் இதே மாதிரி தான். சிக்ஸ்த்து சம் 3y x minus 2 the whole square minus 2 into 2 minus x. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3y நம்ம அப்படியே வச்சுக்கலாம். x minus 2 the whole square. இப்போ நமக்கு இங்கே 2 minus x இருக்குது, இங்கே x minus 2. இதை மாற்றணும். அவ்வளோ சுலபமாக மாற்ற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் 2வை இதை அப்படியே வச்சுக்கோங்க. மாற்றிக்கலாம். மாற்றும் போது எக்ஸ்னுடைய குறி என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் எக்ஸு. 2 எப்படி இருக்குது? ப்ளஸ் 2வாக இருக்குது. இப்போ அடுத்து நமக்கு தேவை எக்ஸ் மைனஸ் 2 தான் வரணும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 2வாக வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு 3y எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மைனஸை காமனாக எடுத்துடுறோம். மைனஸை காமனாக எடுக்கும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். புரிஞ்சுதா? சரி ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு இந்த 3y அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் ஸ்டெப்பு.
இப்போ இங்கே ஒரு x மைனஸ் டூ, இங்கே x மைனஸ் டூ ஹோல் பவர் டூனா இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு x மைனஸ் டூ தான் நமக்கு தேவை. ஒரு x மைனஸ் டூ எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த 3y இந்த 2க்கு 1 எடுத்துக்கிட்டோம். அப்போ இதையும் தான் நம்ம எடுத்துக்கணும். x மைனஸ் டூ ப்ளஸ் டூ. அவ்வளோதான். அடுத்த சம். அடுத்து a 7th சம். 6xy minus 4y square plus 12xy minus 2yzx. எல்லாத்துலேயுமே வந்து 2ஆல் டிவைட் ஆகும். 6, 4, 12, 2. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 வெளியில் எடுப்போம், எல்லாத்தையும் டிவைட் பண்ணுற மாதிரி. இங்கே y இருக்குது, இங்கே y இருக்குது, இங்கே y இருக்குது, இங்கே y இருக்குது. ஸோ இங்கே ஒரு y எடுத்துக்கிறோம். இப்போ ப்ராக்கெட்குள்ளே 3 2ஆல் டிவைட் பண்ணும்போது, சாரி 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 எடுத்துக்கிறோம். y தான் இங்கே போயிடுச்சு. அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, x இருக்குது. அடுத்து மைனஸ் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். இங்கே y to the power 2, இங்கே ஒரு y போச்சுன்னா இங்கே ஒரு y. ப்ளஸ் 6 2ஆல் டிவைட் பண்ணால், சாரி 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6, y தான் இங்கே போயிடுச்சு. ஸோ x மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1, y இங்கே எடுத்துட்டோம். அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும் அப்படின்னா zx. இப்போ 2y அப்படியே வச்சுக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே பாருங்கள், இங்கே 3x, இங்கே 6x, இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். அப்போ 9x மைனஸ் 2y, இங்கே மைனஸ் 1zக்கு மைனஸ் zxன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது 8th சம். a cube மைனஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் 3. இப்போ என்ன பண்ணலாம், இதையும் தனித்தனியாக பிரிக்கலாம். இதை தனியாக எடுக்கலாம். இப்போ இங்கேயும் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ க்யூப் இருக்குது. ஒரு ஏ ஸ்கொயர் எது சின்னதாக இருக்கோ அதை தானே எடுக்கணும்னு மிஸ்ஸு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பவரில் எது சின்னதோ அதை தான் நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ நம்ம ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்துடுறோம். ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே a to the power 3ல் இங்கே 2a போயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு a இருக்கும். ஸோ ஒரு a போட்டுக்கிறோம். மைனஸ் இந்த ஏ ஸ்கொயர் தான் போயிடுச்சு. அப்போ இந்த 3 இருக்கும்ல, அந்த 3 போட்டுக்கிறோம். அடுத்தது ப்ளஸ் இந்த a மைனஸ் 3 அப்படியே. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இங்கே ஒரு a மைனஸ் 3, இங்கே ஒரு a மைனஸ் 3. காமனாக a மைனஸ் 3 எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே நம்பர் இல்லை. ஸோ நம்ம 1 போட்டுக்கலாம். 1 இருந்தால் 1 into a 1 into மைனஸ் 3 மைனஸ் 3 அப்படி தானே. அப்போ a ஸ்கொயரையும் 1ஐயும் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். 8 சம் ஆயிடுச்சா? அடுத்தது என்ன இருக்குது, இதிலே 10 சம்ஸ் இருக்குப்பா. 9th சம். 9th சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3y cube மைனஸ் 48y. சரி, 3 இங்கே y cube இருக்குது, இங்கே y இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுலேயும் காமனாக இதுதான் சின்னது இல்லையா, y to the power 1. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 48லேயும் 3 டிவைட் ஆகும். ஸோ ஒரு 3 போட்டு ஒரு y எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே எத்தனை இருக்குது, இங்கே y to the power 3ல் ஒரு y வெளியில் எடுத்துட்டோம். உள்ள y ஸ்கொயர் மைனஸ் 48ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 16, 16ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48. ஓகேவா? அப்போ y ஸ்கொயர் மைனஸ் 16. இதை இன்னும் நம்ம பிரிக்கலாம். என்ன பண்ணலாம், இந்த y ஸ்கொயர் மைனஸ் 16ஐயுமே நம்ம பவரில் எழுதலாம். 3y இன்ட்டு y ஸ்கொயர் மைனஸ் 4 to the power 2ன்னு எழுதலாமா? அப்போ 4ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 வரும். இது பார்க்குறதுக்கு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இருங்க திருப்பிக்கிறேன். நமக்கு என்னது ஸ்டெப்பு, 3y இன்ட்டு y ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் நமக்கு. நம்ம என்ன சொன்னோம் மிஸ்ஸு, இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாடலில் இருக்குதுன்னு சொன்னேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரு a ப்ளஸ் b a மைனஸ் b. இப்போ அது மாதிரி இது எழுதலாமா, a ப்ளஸ் பினா என்ன, a மைனஸ் பினா என்ன அப்படின்னா, இந்த 3y காமன் தான், இது எடுத்துக்கிறோம். உள்ள y ஸ்கொயர் y ப்ளஸ் 4 y மைனஸ் 4, y ப்ளஸ் 4 y மைனஸ் 4. அவ்வளோதான். அடுத்து இதில் 10th சம் பாருங்கள். ab ஸ்கொயர் மைனஸ் bc ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் c ஸ்கொயர். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா, இது அப்படியே இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் அடுத்து இது ரெண்டையும். இப்போ இதில் b ஸ்கொயர், இங்கே b இருக்குது, இங்கே a, அதாவது ரெண்டுலேயுமே காமனாக b தான் இருக்குது. இங்கே a இருக்குது, இங்கே b தான் இருக்குது, இங்கே c இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு இதையும் ஒன்றா எழுதிக்கலாம், இதையும் ஒன்றா எழுதிக்கலாம். ab ஸ்கொயர் மைனஸ் ab, அடுத்து
மைனஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். இந்த ஏபி ஸ்கொயரும் இந்த ஏபியும் எடுத்து எழுதிட்டேன். இந்த பிசி ஸ்கொயரையும் இந்த சி ஸ்கொயரையும் எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஏபி, அதாவது இது ஏபி ஸ்கொயர், இது ஏபிமா, இது பவர் 2 இருக்குது, இங்கே பவர் இல்லை. ஸோ இதுதான் சின்ன நம்பர். ஸோ நான் மிஸ் ஏபி உள்ளே எடுத்துட்றேன். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா, இந்த 2 ஏல ஒரு ஏ நான் எடுத்துட்டேன். இங்கே பி டு த பவர் 2 இருக்குது, இங்கே ஒரு பி நான் எடுத்துட்டேன். அப்போ இங்கே இன்னும் ஒரு பி இருக்கும். பி மைனஸ் இந்த ஏபி தான் இங்கே வந்துருச்சுல. அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா நம்ம போட்டுக்குவோம். புரிஞ்சுதான்? நல்லா பார்த்துக்கோங்க. ஏபி ஸ்கொயரை விட ஏபி தான் சின்னது. ஸோ 2லேயும் ஏ இருக்குது, நான் ஏ எடுத்துக்கிட்டேன். 2லேயும் பி இருக்குது, நான் பி எடுத்துக்கிட்டேன். சரியா? அப்போ இங்கே இந்த ஒரு ஏ 2லேயும் காமனாக ஏபி நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே ஏ இருக்காது. இங்கே 2 பியில் ஒரு பி எடுத்துக்கிட்டேன், மைனஸ் போட்டுக்கிட்டேன். இங்கே எதுவுமே இருக்காது, அதுதான் இங்கே வெளியில் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக 1 போட்டுக்கிட்டேன். அப்புறம் இங்கே 2லேயுமே சி ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டு சி ஸ்கொயர் வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பி இருக்கும். பி ப்ளஸ் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன சொன்னேன்? 1 இருக்கிறதா சொன்னேன். இப்போ நம்ம இந்த மைனஸை நம்ம என்ன கொண்டு போகலான்னா உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு பி மைனஸ் 1 வரும் இல்லையா? அப்போ ஏபி பி மைனஸ் 1 மைனஸ் சி ஸ்கொயர் உள்ள மைனஸை உள்ளே நம்ம இங்கே சி உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது பி மைனஸ் 1 வந்துடும். இப்போ இதுவும் காமன் அப்படிங்கும்போது அடுத்த ஸ்டெப்பு பி மைனஸ் 1 எடுத்துக்கிறோம். அடுத்து ஏபியும் சி எடுத்துக்கிறோம். ஏபி மைனஸ் சி ஸ்கொயர். அவ்வளோதான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சம் தான் முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டில் 10 சம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சம் தான் முடிச்சிருக்கோம். இதில் ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக உங்களுக்கு கண்ணுக்கு எந்த எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா தெரியும். தேங்க்யூ.